ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நியூஸ் தமிழ் ஆன்லைன். நம்ம எல்லாருமே சவுதி அரேபியால ரொம்பவே மோசமான தண்டனைகள் கொடுப்பாங்கன்னு கேள்விப்பட்டிருப்போம். இப்படி மோசமான தண்டனைகள் அங்க கொடுக்கறதுனால தான் தவறுகள் அந்த நாடுகள்ல குறைவாவே இருக்கு. இந்த சவுதி அரேபியாவோட சட்டங்கள் மற்றும் தண்டனைகள் பத்தி தான் நாம இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் வேர்ல்ட்ல நடந்துட்டு இருக்க பரபரப்பான எல்லா விஷயங்களை பத்தியும் தெரிஞ்சுக்க முடியும். இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போகுது. இப்போ நாம வீடியோக்குள்ளாடி போகலாம். சவுதி அரேபியால ஏதாவது தவறுகள் நடந்ததுன்னா உடனடியா நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி நீதிபதி உடனே தீர்ப்பு வழங்கிடுவாராம். கொடுக்கப்படுற தண்டனைகள் அங்க உடனே நிறைவேற்றப்படும். அப்படி கொடுக்கிற தண்டனைகள் ரொம்பவே கடுமையானதாகவும் கொடூரமானதாகவும் இருக்கும். உலக நாடுகள்லயே கட்டுப்படுத்துற மனித உரிமை ஆணையம் கூட சவுதி அரேபியாவை எதுவுமே செய்ய முடியாது. அந்த நாடுகள்ல இன்னைக்கு வரைக்கும் ராஜாக்கள் ஆட்சி தான் புழக்கத்துல இருக்கு. பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடில இருந்தே சவுதி அரேபியால படு பயங்கரமான தண்டனைகள் கொடுக்கப்பட்டு வருது. முதல்ல கார்போரல் பனிஷ்மெண்ட், அதாவது சாட்டையால பலமா அடிக்கிறது. ஒழுக்கமில்லாத செயல்கள்ல இருந்து கிரிமினல் குற்றங்கள் வரைக்கும் பல தரப்பட்ட குற்றங்களுக்கு இந்த சாட்டையடி தண்டனை கொடுக்கறாங்க. முன்னாடி இருந்தே இந்த தண்டனைகள் பொது இடங்கள்ல பொதுமக்கள் முன்னாடி தான் வழங்கப்படுது. இப்படி பொது வழியில தண்டனைகள் கொடுத்தாதான் அதை பாக்குற மத்தவங்க அந்த தப்ப செய்ய பயப்படுவாங்க. இதனால குற்றங்களோட எண்ணிக்கை குறையும். இதுக்காக தான் அந்த காலங்கள்ல இருந்தே தண்டனைகள் பொது வழியில நிறைவேற்றப்படுது. சாட்டை அடியை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய அடிகளோட எண்ணிக்கை அவங்க செய்யற குற்றங்களை பொறுத்து ரொம்ப மோசமான தவறுகள் பண்ணா 1000 முதல் 2000 வரைக்கும் சாட்டை அடிகள் விழும். இந்த சாட்டை அடி உடல்ல ஆறாத தழும்புகள் தர்றது மட்டும் இல்லாம மனதளவுலையும் அவங்கள ரொம்பவே பாதிக்கும். சில இஸ்லாமிய நாடுகள்ல இன்னமும் நடைமுறையில இருக்கிற இந்த தண்டனைகள் 2020ஆம் ஆண்டுல கைவிடப்பட்டது. மனித உரிமை இயக்கங்கள் கொடுக்கிற அழுத்தம் தான் அதுக்கு முக்கியமான காரணம். அடுத்ததா கேபிட்டல் பனிஷ்மெண்ட். சவுதி அரேபியால மரண தண்டனைங்கிறது குற்றவாளியோட தலையை வெட்டி நிறைவேற்றப்படுது. கொலை, பாலியல் பலாத்காரம், போதைப் பொருள் கடத்தல், இந்த மாதிரி இன்னும் சில குற்றங்களுக்கு தான் இந்த தண்டனைகள் வழங்கப்படுது. பொதுமக்கள் முன்னால பூரான வாழால ஒரே வெட்டுல தலையை வெட்டி எடுக்கிறாங்க. இது நீதி வழங்குற ஒரு தண்டனையா இருக்கிறத விட பயன்படுத்துற ஒரு கருவியா தான் இருக்கு. 2019ல 80 குற்றவாளிகள் ஒரே நேரத்துல மரண தண்டனை கொடுத்து மொத்த அந்த ஆண்டுல 120 பேரை இந்த தண்டனைகளால மட்டுமே கொன்னிருக்காங்க. ஆனா அடுத்தடுத்த ஆண்டுகள்ல இந்த தண்டனைகளோட எண்ணிக்கை கணிசமா குறைஞ்சுக்கிட்டே வந்தது. அடுத்ததா ஸ்டோனிங் ஃபார் அடல்டரி, விபச்சாரம் செய்யறவங்களை கல்லறிஞ்சு கொல்ற முறைதான் இது. இது பழங்காலத்துல இருந்தே பழக்கத்துல இருக்கிற ஒரு தண்டனை. இது சவுதி அரேபியா உட்பட பல இஸ்லாமிய நாடுகள்ல இன்னைக்கு வரைக்கும் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. இது பெண்களை அதிகம் பாதிக்கக்கூடிய தண்டனைகளா இருக்கிறதுனால அதிக விமர்சனங்களுக்கு உள்ளாக இந்த தண்டனைகள் இருக்கு. விபச்சாரம் செய்யப்படுற பெண்களை மட்டும் கல்லறிந்து கொன்னும் சம்பந்தப்பட்ட ஆண்களுக்கு வெறும் 100 சவக்கடிகள் மட்டும் வழங்கப்படுது. பெண்களுக்கு இணைக்கப்படுற அநீதின்னு இந்த தடைகள் மீது அதிக விமர்சனங்கள் இருக்கு. இந்த தண்டனை சமீப காலமா குறைஞ்சிக்கிட்டே வருது. அடுத்ததா ஆம்புடேஷன் ஃபார் தெஃப்ட். இஸ்லாமிய சட்டமான ஷாரியா சட்டப்படி திருடியதா குற்றம் சுமத்தப்பட்ட ஒருத்தரோட குற்றம் நிரூபிக்கப்பட்டா அந்த நபரோட கைகள் துண்டிக்கப்படும். இந்த சட்டம் இன்னமும் பல இஸ்லாமிய நாடுகள்ல நடைமுறைப்படுத்தப்பட்டு வருது. முதல்ல பிடிபடும் போது ஒரு கையை மட்டும் வெட்டுறாங்க. இத இங்கிலீஷ்ல ஆம்புடேஷன் சொல்றாங்க. ஒரு கை போன அப்புறமும் தொடர்ந்து இது மாதிரியான குற்றங்கள் பண்ணிக்கிட்டு இருந்தா ஆம்புடேஷன் பண்றாங்க. அதாவது வெட்டப்பட்ட கைக்கு இடது பக்கம் உள்ள காலை வெட்டுறாங்க. மற்ற தண்டனைகள் மாதிரியே கடும் விமர்சனங்களுக்கு அப்புறம் இந்த தண்டனைகளும் குறைஞ்சுக்கிட்டே வருது. அடுத்ததா பனிஷ்மெண்ட் ஃபார் அப்போஸ்டசி. ஒரு மதத்தை ஃபாலோ பண்ற ஒருத்தர் அந்த மதத்தை விட்டு இன்னொரு மதத்துக்கு போறதையோ அல்லது எந்த ஒரு மதத்துக்கும் போகாம இருக்கிறதோ தான் இந்த அப்போஸ்டசின்னு சொல்றாங்க. அப்படி பண்றவங்களுக்கு மரண தண்டனையும் வழங்கப்படுது. அடுத்ததா விச் கிராஃப்ட் அண்ட் சோர்சரி. மத நம்பிக்கை அதிகமா இருக்கிற சவுதி அரேபியால சூனியம் மற்றும் மந்திரவாதம் பெரிய
குற்றங்களா பார்க்கப்படுது. இதுக்கான தண்டனைகளுக்கான ஒரு தெளிவான விளக்கங்கள் இல்லைனாலும் இந்த மாதிரி குற்றங்கள் செஞ்சு மரண தண்டனை வாங்கினவங்களும் அதிகமாவே இருக்காங்க. எதிர்காலத்தை கணிக்கிறது, தாயத்துக்கள் கட்டுறது, மந்திரவாதம் பண்றதுன்னு குற்றங்கள் பொறுத்து தண்டனைகள் அளவு மாறுபடுது. அடுத்ததா பனிஷ்மெண்ட் ஃபார் ஹோமோசெக்சுவல் ஆக்ட். சவுதி அரேபியால ஓரின சேர்க்கைக்கு எதிரான சட்டங்கள் இன்னைக்கு வரைக்குமே ரொம்பவே கடுமையா இருக்கு. ஓரின சேர்க்கை குற்றங்கள்ல மாற்றவங்களுக்கு அபராதம், சிறை தண்டனை, சவுக்கடி மற்றும் மரண தண்டனைன்னு குற்றத்தோட தீவிரத்தை பொறுத்து தான் தண்டனைகள் வழங்கப்படுது. ஷாரியா சட்டப்படி ஓரின சேர்க்கைங்கிறது ஒழுக்கம் கெட்ட விஷயமாகவும் பெரிய குற்றமாகவும் பார்க்கப்படுது. அமெரிக்கா மாதிரி தனிநபர் உரிமைகளுக்கு மதிப்பளிக்க கூடிய ஒரு நாட்டிலேயே ஓரின சேர்க்கை மற்றும் பாலின வேற்றுமைகள் உள்ளவங்களுக்காக ஆதரவு குரல்கள் இப்பதான் வளர தொடங்கி இருக்கு. சவுதி அரேபியா மாதிரி ஒரு நாட்டுல இதை லீகலா மாத்துறதுக்கு இன்னும் பல வருடங்கள் தேவைப்படும். அடுத்ததா பனிஷ்மெண்ட் ஃபார் பிளாஸ்பமி. பிளாஸ்பமிங்கிறது சவுதி அரேபியால பெரிய குற்றமா பார்க்கப்படுது. கடவுளையோ இஸ்லாமிய இறை தூதரா நினைக்கிற முகமது நபியையோ இழிவுபடுத்துற மாதிரி பேசுறதோ அல்லது எழுதுறதோ, எழுத்துக்கள் உருவங்கள் மாதிரியான உருவங்களை வச்சிருக்கிறதோ பிளாஸ்பமின்னு சொல்லப்படுது. இந்த மாதிரி செயல்கள் பண்ணி சிக்கிறவங்களுக்கு நீண்ட நாள் சிறை தண்டனை, சவுக்கடி தண்டனைகள், மரண தண்டனைகள் வரைக்கும் வழங்கப்படுது. இதுவுமே கருத்து சுதந்திரத்துக்கு எதிரானதுன்னு பல தரப்பு நாட்டு மக்கள் விமர்சனம் செய்யறாங்க. சவுதி அரசோட மிஷன் 2030 திட்டம்ல பிளாஸ்பமி தண்டனைகள் குறைக்கப்படும் அல்லது முழுசா நீக்கப்படும்னு எதிர்பார்க்கப்படுது. அடுத்ததா அன்லாஃபுல் டிடென்ஷன் அண்ட் டார்ச்சர். சவுதி அரேபிய குற்றவாளிகள் சிலர் சட்ட விரோதமா அடைக்கப்பட்டு சித்திரவதை செய்யப்படுறதா பல புகார்கள் இருக்கு. குற்றம் சாட்டப்பட்ட ஒருத்தருக்கு எதிராக போதுமான ஆதாரங்கள் கிடைக்காதப்ப இப்படி சட்ட விரோதமா அடைச்சு வச்சு கொடுமையான பல ட்ரீட்மெண்ட்ஸ் கொடுத்து உண்மையை வரவழைக்க முயற்சி பண்றதா சொல்றாங்க. இப்படி மாற்றவங்களை அவங்களோட குடும்பத்தை பார்க்க முடியாதபடி பண்றாங்க. பல மனித உரிமை இயக்கங்கள் இதுக்கு எதிராக குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்ததா பெண்களை பொது இடங்கள்ல வச்சு கேலி செய்தாலோ, போட்டோஸ் எடுத்தாலோ இல்லது ஏளனமா பேசினாலோ உடனே அந்த இடத்திலேயே சவுக்கடிகள் கொடுக்கப்படுது. இன்னும் பல ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் சவுதி அரேபியால இருக்கு. சவுதி அரேபியால ட்ரிங்க்ஸை தடை செஞ்சிருக்காங்க. நம்ம நாடு மாதிரி கள்ளச்சாராயங்கள் விற்கிறதோ இல்ல உற்பத்தி செய்யறதோ தடை விதிக்கப்பட்டிருக்கு. இதை மீறியும் ட்ரிங்க்ஸ் சாப்பிடுறவங்க தலை வெட்டப்படும். வெளிநாட்டுக்கு வேலை பார்க்க வர்றவங்களா இருந்தா அவங்கள ஊரை விட்டே விரட்டி அடிச்சிருவாங்க. அடுத்ததா பன்றி இறைச்சியை சமைச்சு சாப்பிடுறதோ இல்ல அதை வளர்த்தாலோ அவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் அளிச்சு நம்ம ஊரு காசுப்படி 10 லட்சம் ஃபைன் போடுறாங்க. அடுத்ததா பான் வீடியோஸ் எடுக்கிறதோ பாக்குறதோ தவறு. இந்த நாட்டுல அதை மீறியும் பாக்குறவங்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்படும். பப்ளிக் பிளேஸ்ல ஒரு ஆணும் பெண்ணும் சேர்ந்து உட்காரவே கூடாது, இன்க்ளூடிங் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். அடுத்ததா திரைப்படங்களை சவுதி அரேபியா முற்றிலும் தடை செஞ்சிருக்கு. இதை விட கொடுமையான விஷயம் என்னன்னா February 14 உலகத்துல இருக்கிற எல்லா நாடுகளுமே செலிப்ரேட் பண்றாங்க. ஆனா சவுதி அரேபியா அதை முற்றிலுமா தடை செஞ்சிருக்கு. அடுத்ததா அந்த நாட்டுல பெண்கள் தனியா எந்த இடங்களுக்குமே செல்லக்கூடாது. அது மட்டும் இல்லாம மியூசிக் ஸ்கூல்ஸ், அதாவது நீங்க பாடல்கள் கேட்கறவங்களா இருந்தா கண்டிப்பா அந்த ஊருக்கு போகும்போது அதை மறந்துதான் ஆகணும். ஏன்னா பாடல்கள் போடுறதோ ஸ்பீக்கர்ல பாடல்கள் போடுறதோ இந்த சவுதி அரேபியால தடை செய்யப்பட்டிருக்கு. பொருளாதாரத்துல வளர்ந்து வர்ற நாடான சவுதி அரேபியா மற்ற நாடுகள் மாதிரியே அவங்களுக்கும் உலக அரங்குல ஒரு நல்ல பெயர் கிடைக்கணும்னு பாக்குறாங்க. இதனால மனித உரிமைகளுக்கு எதிரான சட்டங்களையும் கடுமையான சட்டங்களையும் குறைச்சிக்கிட்டே வராங்க. வருங்காலங்கள்ல பல தண்டனைகள் குறையவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா ஒரு விதத்துல இந்த மாதிரியான கடுமையான தண்டனைகள் தான் மக்களை தவறுகள் செய்யாம தடுக்கும். ஏன்னா நம்ம இந்தியால இப்படிப்பட்ட சட்டங்கள் இல்லாததுனாலதான் கற்பழிப்பு, கொலை, கொள்ளை, மது அருந்துதல், இதை விட மோசமான பல விஷயங்கள் நடக்குது. சவுதி அரேபியா மாதிரி தண்டனைகள் கடுமையானாதான் குற்றங்கள் குறையும். இன்னைக்கு வீடியோ இவ்வளவுதான். சவுதி அரேபியால கொடுக்கிற தண்டனைகள் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.